பங்குனி மாதம். திருவாரூர் நகரம் முழுவதும் திருவிழா சூழ்நிலையில் மின்னியது. வீதிகள் சுத்தம் செய்யப்பட்டு கொடி, கம்பளங்கள், விளக்குகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாணிக்கம், ஒரு சிறிய பள்ளி மாணவன், தனது அப்பாவுடன் திருவிழா பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்திருந்தான். அப்பா, இன்று தேரோட்டம்தானே என்று கண்கள் மின்ன ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த நாள்தான் திருவாரூர் தியாகராஜ சுவாமி மற்றும் கொண்டி அம்மன் ஆழித்தேரில் எழுந்தருளும் மிக பிரமாண்ட நாள். அந்த தேரை இழுப்பதுதான் பக்தர்கள் கனவிலும் வரும் சிறப்பான தருணம். தேருக்கு முன் முழு வீதியும் பக்தர்களால் நிரம்பியது. பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் தேவ பாக்கியத்துடன் ரோப்பை பிடித்து இழுக்க தயாராக இருந்தனர். தெருவில் நாதஸ்வரம் ஒலிக்க, தவிலடிக்க, ஓம் நம சிவாய என்ற கோஷம் முழங்கியது. தெய்வீக ஒளியில் எழுந்தருளிய தியாகராஜர் பக்தர்களை பார்த்து மெதுவாக சிரித்தாற்போல் மாணிக்கத்துக்கு தோன்றியது. மாணிக்கம் ரோப்பை பிடித்து தனது அப்பாவுடன் சேர்ந்து தேரை இழுத்தான். தேரின் சக்கரம் மெதுவாக முன்னே சென்றது. அந்த நிமிடம் மாணிக்கம் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக பதிந்துவிட்டது. அந்த இரவு வீட்டில் திரும்பியபின் மாணிக்கம் தனது தாய் சமையலறையில் அமர்ந்து, அம்மா, நாளைக்கு மீண்டும் தேரை இழுக்கலாமா என்று கேட்டான். அவள் மெல்ல சிரித்துக்கொண்டே, அருளால் வாழ்வில் எல்லா தேர்களையும் இழுக்கலாம் மகனே என்றாள். இந்த கதை தியாகராஜர் திருவிழாவின் ஆன்மீகம், மக்களின் நம்பிக்கை மற்றும் ஒரு சிறு பையனின் மகிழ்ச்சியை மையமாக கொண்டது.